நல்லவர். இந்த காலை நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க இருக்கின்றோம். ஆண்டவர் நல்லவர். நம்முடைய செய்தியுடைய தலைப்பு ஆசீர்வாதத்தின் வழி. 1ஆம் தேதி ஒரு யூடியூப் சேனல்ல நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் வழி என்கிற செய்தியை ஒரு சிலர் நீங்கள் அதை கேட்டிருக்கலாம். ஆசீர்வாதத்தின் வழி என்பதை குறித்து கேட்டிருக்கலாம். இன்றைக்கு நாம் விரும்புகின்ற ஆசீர்வாதங்கள் அனைத்தும் தேவனுடைய வசனத்தில் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். முதலாவது மனுஷியை படைத்து தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது. தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்து அவர்களை தேவன் ஆசீர்வதித்தார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதுனால தான் சாபம் வந்தது. தேவன் மனிதனை சபிக்க விரும்பவில்லை. காரணம், தேவன் நம்முடைய தகப்பன். அவர் தகப்பனாய் இருக்கிறபடினால் நம்மை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சாபத்திற்குள்ள குறைவுக்குள்ள கொண்டு போக தேவன் விரும்புவதில்லை. ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கின்ற பொழுது பரலோக பிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்போ பரலோகத்தின் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் 24:1 வாசிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் பிரியப்படுகிறார், விரும்புகிறார். முதலாவது வேத பகுதியில் நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 1 முதல் 3 அதிகாரங்களுக்குள்ளே ஆசீர்வதித்தார் அதே தேவன் சபித்தார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல தெய்வம் சபிக்கலாமா என்கிற கேள்வியும் எழும்பலாம். ஆனால் தேவன் ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அந்த சாபம் வருகிறது. எனவேதான் மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கும் பொழுது கூட கர்த்தர் என்ன சொன்னார்? இது ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீதான் தெரிந்து கொள்கிறாய். ஆசீர்வாதத்தின் வழியை நாம தெரிந்து கொள்வதும் சாபத்தின் வழியை தெரிந்து கொள்வதும் நம்முடைய கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டார். மனிதனுக்கு தேவன் இன்றைக்குமே சுயாதீன ஆவியை கொடுத்திருக்கிறார். நமக்கு சுயாதீன ஆவியை கொடாமல் இருந்திருந்தால் ஆண்டவர் நம்மை ஒரு மிஷின் மாதிரி படைத்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயக்கி இருக்கலாம். அது ஒரு மிஷின். ஆனால் தேவனோ நம்மை படைத்து நமக்கு 6வது அறிவை கொடுத்திருக்கிறார். மிருகங்களை விட உயர்ந்தவர்கள் என்கிற ஒரு 6வது அறிவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த 6வது அறிவு எதற்கு நம்ம பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், பகுத்தறிந்து கடவுள் உண்டா, கடவுள் இல்லையா, கடவுள் என்ன செய்கிறார், கர்த்தர் எனக்கு என்ன செய்ய விரும்புகிறார், என்னை குறித்து என்ன விரும்புகிறார் என்றெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதே போல ஆசீர்வாதத்தின் வழியை ஆராய்ந்து பார்க்க தான் தேவன் நமக்கு பகுத்தறிகிற ஆவியை கொடுத்திருக்கிறார். வழியை கண்டுபிடிக்க தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த வழியை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க முடியவில்லை, ஆசீர்வாதம் இல்லை என்று நம்ம புலம்பக்கூடாது. ஆசீர்வாதத்தின் வழியை கண்டுபிடிக்கணும். ஏசா தன் தகப்பனிடத்துல கேட்டது போல இன்றைக்கு நாம உலகத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஏசா தகப்பன்கிட்ட போய் கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா, யாக்கோபை அங்கே ஈசாக்கு ஆசீர்வதித்த பிறகு, அப்பா வேற ஆசீர்வாதம் கிடையாதா என்று அவன் என்ன செய்யறான்? கேட்கிறான். அவன் கண்ணீர் விடுகிறான். வேற ஆசீர்வாதம் உங்ககிட்ட கிடையாதா? இல்ல. தகப்பன் அவன்கிட்ட இல்லை என்று சொல்லுகிறான். இதே போல நம்ம உலக தகப்பன்கிட்ட கேட்கிறோம். நம்ம பெற்றெடுத்தவர்கிட்ட கேட்கிறோம், மாமாட்ட கேட்கும், அத்தைகிட்ட கேட்கும், சித்தப்பாட்ட கேட்கிறோம், சித்திகிட்ட கேட்கும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கிறோம். அவங்க இல்லைன்னு கையை விரிக்கிறாங்க. அரசாங்கத்திட்ட போய் கேட்கிறோம், அவங்க என்ன செய்யறாங்க? இல்லைன்னு தான் கையை விரிக்கிறாங்க. ஆனால் நம்முடைய தேவனோ அவர் நிறைவான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் ஏன் ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை என்றால், நான் ஜெபித்ததில் நான் அறிந்து கொண்ட காரியம், ஆசீர்வாதத்தின் வழியை நம்ம கண்டுபிடிக்கணும். குறுக்கு வழியை கண்டுபிடிக்க கூடாது. ஸ்தோத்திரம். சில நேரங்களில் சிலர் ஆசீர்வதிக்கப்படுவது போல தெரியலாம், குறுக்கு வழியில் ஆசீர்வாதங்கள் வந்திருக்கும். ஆனால் அந்த ஆசீர்வாதம் நிலைத்து இருக்காது. துரிதமாய் கிடைக்கிற அந்த சுதந்திரம், அந்த உரிமைகள், ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்காது என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு நிலைத்திருக்கும்.
கடவுள் எந்த வழியில் நம்மை ஆசீர்வதிக்கிறாரோ அந்த வழியில் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். ஆமென் சொல்லுங்க. சந்ததி சந்ததியாக, பரம்பரை பரம்பரையாக. ஆண்டவர் தாவீதுக்கு ஒன்று சொன்னார். தாவீது, உன்னை பெற்றோர் புறக்கணித்தார்கள், ஊரார் புறக்கணித்தார்கள், எல்லாரும் புறக்கணிச்சாங்க. அவனை அழைத்து ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். உன்னை நான் ராஜாவாக்குகிறேன். தாவீது குறைவுள்ளவன். அவன் அந்த பத்சபால் இடத்துல பாவம் செய்தான். தேவன் அதற்கு அவனை மனம் திரும்ப வைத்து அவனுக்கு அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவனை சரியான நிலைக்கு தேவன் திரும்ப கொண்டு வந்தார். ஆனாலும் தாவீதுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். நான் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கணும். ஆமென். தேவன் எப்பொழுதும் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தால் அது நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் அதைத்தான் விரும்புகிறோம். நம்ம விரும்பவில்லை என்று நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஆசீர்வாதம் வந்துவிட்டால் அது நம்மோடு கூட என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்ப தாவீதை அழைத்து ஆண்டவர் சொன்னாரு, உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உனக்கு நிலைத்திருக்கணும். என்ன ஆசீர்வாதம் என்றால், அந்த சிங்காசனம், ராஜா என்கிற நிலையில் நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். அப்ப இந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கணும். அது எப்படி நிலைத்திருக்கும்? உன் சந்ததி, உன்னுடைய தலைமுறை, உன்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே அவர்கள் ராஜாவாக இருப்பார்கள். என்ன செய்வார்கள்? ராஜாவாக இருப்பார்கள் என்ற வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லலாம். இப்ப நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஒரு தீர்க்க தரிசனத்தை கேட்கும் பொழுது பரவசப்படுகிறோம். நல்லது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். உன் பிள்ளைகளுக்கு, பல தலைமுறைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும் என்று அந்த வாக்கு தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம உலகத்தில் பார்க்கின்ற பொழுது பெற்றோர் அவங்க தலைமுறை, முதலாம் தலைமுறையோ, இரண்டாம் தலைமுறையோ, மூன்றாம் தலைமுறையோ, நான்காம் தலைமுறையோ அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்களா? நான் என் கண்கூடாக பார்த்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எங்க தாத்தா அவரு நிறைய சொத்து சேர்த்து வைத்திருந்தார். எங்க அப்பாவுக்கு அப்பா நிறைய வயல் நிலங்கள், எனக்கு சின்ன வயசுல நல்லா தெரியும், நிறைய நிலங்கள். ஆனா அடுத்த தலைமுறை எங்க அப்பா எல்லாவற்றையும் அவர் காலி பண்ணிட்டாரு. ஸ்தோத்திரம். அவருடைய தவறான பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டார். அடுத்த தலைமுறை, அதுக்கடுத்த தலைமுறையில நான் வருகிறேன். ஒவ்வொரு தலைமுறை மாறி வருகிறது. நல்ல கவனிங்க. அப்ப எங்க தாத்தா சொத்தை சேர்த்து வைத்தாரே தவிர கர்த்தரை தேடுவதிலேயோ கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதிலேயோ அவர் கவனம் வைக்கவில்லை. அதனாலதான் அடுத்த தலைமுறையில் அவர் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு சம்பாத்தியம் பண்ணின எல்லா சொத்துக்களும் இழந்து போய்விட்டது. அவர் மறைந்து விட்டார். அவருக்கு தெரியாது. இதே போல உலகத்துல பல தலைமுறைகளை நம்ம பார்க்கிறோம். முந்தின தலைமுறை சேர்த்து வைத்த சொத்துக்களை அடுத்த தலைமுறைகள் அழித்து விடுகிறார்கள். அப்ப ஆண்டவர் சொன்னாரு தாவீதை பார்த்து, நீ சேர்த்து வச்சிருக்கிற, உனக்கு ஒரு ராஜா இது சிங்காசனம் கிடைத்திருக்கிறது, நான் உன்னை இதுல வச்சிருக்கிறேன். உன்னுடைய அடுத்த தலைமுறை அவன் மகன் மட்டுமல்ல, பல தலைமுறைகள், உன்னுடைய மகன், பேரன், பூட்டன், பூட்டி, நம்ம சொல்றோம் ஓட்டன், ஓட்டி, வரிசை, அதுக்கு பிறகு கண்டுபிடிக்கல, வார்த்தை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, பல தலைமுறை அவர்கள் சிங்காசனத்தில் இருப்பார்கள். ஆமென். ஆனால் ஒரு கண்டிஷன் ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியில மிலாற்றினால் அடிப்பேன், அடிப்பேன்னு சொல்லிட்டாரு. கீழ்ப்படிஞ்சா முழு ராஜ்யத்தை அவங்களுக்கு கொடுப்பேன். கீழ்ப்படியலைன்னா ஏதோ ஒன்னு அபிஷேகம் பண்ணின, அதனால ஏதோ கொஞ்சம் கொடுப்பேன். அடுத்த தலைமுறை என்ன தெரியுமா? சாலமோன் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாதனால அவனுக்கு எதிராக ஒரு வேலைக்காரனை யெரொபெயாமை தேவன் எழுப்பினார். ரெகபெயாம் அவன் மகன் பெயர், யெரொபெயாம் அவன் வேலைக்காரன் பெயர். வேலைக்காரனை எழுப்பி வேலைக்காரன் 10 கோத்திரத்தை கொண்டு போயிட்டான். 2 கோத்திரம், அதுல 1.5 கோத்திரம் மட்டும்தான், பாதி கோத்திரம் அந்த பக்கம் போச்சு. யூதா கோத்திரம் மட்டும்தான் அந்த ரெகபெயாமுக்கு கிடைத்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வாதம், நம்மளாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம், கிருபையை பெற்றுக்கொள்கிறோம், ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஆவிக்குரிய பூமிக்குரிய அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் நம்முடைய தலைமுறைகள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்,
நிலைத்திருக்க வேண்டும் என்று நம்ம விரும்பி ஜெபிக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்ப ஆசீர்வாதத்தின் வழிகளை நாம் அறிய வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் வழிகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். அதான் நான் முதல்ல ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 2வது வசனம் தான் இந்த மாதத்தினுடைய அந்த வாக்குத்தத்த வசனம். இதோ இருள் பூமியை, காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய வெளிச்சம் உன்மேல் காணப்படும். நல்ல கவனிங்க, வெளிச்சம் அதே அதிகாரத்துல தான் சில வசனங்கள் இருக்கிறது. அவைகளெல்லாம் நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். வெளிச்சம் என்று சொல்கின்ற பொழுது சூரியன் சந்திரனுடைய வெளிச்சம் என்று நம்ம சொல்லுகிறோம். ஆனால் அங்கே அது ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல ஒரு வெளிப்பாடு ஒன்று இருக்கிறது, ஒரு ரெவலேஷன் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு வசனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம். எதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்ற போது, இனி பகலில் சூரியன் உனக்கு வெளிச்சத்தை கொடுக்காமலும் இரவில் சந்திரன் உனக்கு வெளிச்சத்தை கொடுக்காமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அங்க என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? 19வது வசனம். இனி சூரியன் பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்முடைய அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு தான் ஆதியாகமம் 1:3-4 வசனத்தை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். என்னவென்றால், தேவன் சூரியனையும் சந்திரனையும் படைப்பதற்கு முன்பதாகவே வெளிச்சம் உண்டாக கடவது என்று ஆண்டவர் சொன்னார். என்ன உண்டாக கடவதா? வெளிச்சம். அது நல்லது என்று தேவன் கண்டார். இந்த வெளிச்சம் என்ன? நம்ம எல்லாரும் பகலிலே இரவிலையும் வெளிச்சம், அந்த நாட்கள்ல அந்த நிலா வெளிச்சம் என்று சொல்லி நம்ம முன்னோர்கள் இப்போ உள்ள சந்ததியில் அறிய முடியாது. ஒருவேளை நம்ம ரொம்ப வயசு 60, 70 வயது, 80 வயதுல இருக்கிறவங்களுக்கு இது புரியும். அந்த நாட்கள்ல இரவு இப்படி ஸ்ட்ரீட் லைட்டு, தெரு லைட்டு, ஹைமாஸ் லைட்டு இப்பெல்லாம் கிடையாது. நம்ம அந்த இரவுல அந்த நிலா வெளிச்சத்துல தான், இல்லை என்றால் ஒரு விளக்க கொளுத்தி அதுல போய்கிட்டு இருப்போம் அந்த நாட்கள்ல. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வெளிச்சம், இரவும் பகல் போல வெளிச்சம், அவ்வளவு மின்சார விளக்குகள் இன்றைக்கு உலகம் எங்கும் எரிந்து கொண்டு இருக்கிறது. அது காரணம் உலகத்திலே நம்ம நடப்பதற்கு. ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தின் பாதையில், சமாதானத்தின் பாதையில், ஒரு நல்ல வழியில் நடப்பதற்கு தேவன் ஒரு வெளிச்சத்தை கொடுத்தால் மட்டுமே அந்த பாதையில் நடக்க முடியும். அல்லேலூயா. தேவன் அந்த வெளிச்சத்தை காட்ட வேண்டும். அந்த வெளிச்சம் நமக்கு வரணும். அதைத்தான் இங்கே சொல்கிறார். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். நித்திய வெளிச்சம், நித்தியத்தின் வரை நடத்தக்கூடிய அந்த வெளிச்சம். அதான் இயேசு இந்த பூமியில் அவர் போன பொழுது அவரை குறித்து வேதம் சொல்கிறது, இதோ இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு என்ன உடம்பு முழுதும் எல்இடி பல்பை கட்டிட்டா நடந்து போனாரு? இல்ல. இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற தெய்வங்களுக்கு வெளிச்சம். வீட்டில் முன்னாட்கள் நம்ம செய்திருப்போம், போட்டோ போட்டு ஒரு சிலையை வச்சு, லைட்டை போடு, சாமிக்கு லைட்டை போடுமா, சாமிக்கு லைட்டை போடு. நம்ம சாமி நமக்கு லைட்டு போடுறாரு. பிரைஸ் தி லார்ட். முன்னால சாமிக்கு விளக்க கொளுத்தணும், சாமிக்கு விளக்க கொளுத்து. ஸ்தோத்திரம். அந்த சாமியெல்லாம் மொத்தமா விளக்க கொளுத்தி எரிச்சிட்டு நம்ம இப்ப இங்க நிக்கிறோம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. யாரும் விளக்க கொளுத்தி எரிக்காம இருந்து அந்த சாமிக்கு கொளுத்தி எரிச்சிட்டு இயேசு கிட்ட வாங்க, அவர் உங்களுக்கு வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சாமி நமக்கு வெளிச்சம். ஆமென். நம்முடைய தேவன் நமக்கு வெளிச்சம். அவர்தான். அவருக்கு போய் நம்ம வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. அவர் இருட்டுக்குள்ள இருக்காரு. சாமிக்கு விளக்க போடப்பா, சாமிக்கு லைட்ட போடு அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய தேவன் நமக்கு வெளிச்சத்தை காண்பிக்கிறவர், ஆசீர்வாதத்தின் வழியை நமக்கு என்ன செய்கிறவர்? காண்பிக்கிறவர். எனவேதான் யோவான் 14:6 அந்த பரலோகம் வழிகள் தெரியல. அந்த பிலிப்புன்னு ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஒரு அப்போஸ்தலன், இயேசுவுக்கு சீசன். அவன் தான் கேட்டான், எங்களுக்கு பிதாவை காண்பியும், அது போதும். காட்டணும் ஆண்டவர், காண்பீங்க, பிதாவை காண்பீங்க, பரலோகத்தை காட்டுங்க, ஆசீர்வாதத்தை காட்டுங்க, சமாதான வழியை காட்டுங்க.
உடனே இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று யோவான் 14:6 சொன்னார். நானே வழி, பரலோகத்துக்கு போகிற வழி நான் தான், ஆசீர்வாதத்தின் வழி நான் தான். அப்போ கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறார் என்றால் இயேசு 58:11 கர்த்தர் நித்தமும் முன்னை நடத்தி என்று சொல்லப்படுகிறது. அப்ப தேவன் ஆசீர்வாதத்தின் வழியை நமக்கு காண்பிக்கிறார். அப்ப அந்த ஆசீர்வாதத்தின் வழியை நம்ம அறிய வேண்டும். இந்த காலை நேரத்தில் இன்றைக்கு உலகம் ஆசீர்வாதத்தின் வழியை அறியவில்லை. அதனால குறுக்கு வழியில ஏதாவது ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறதா என்று பார்க்கிறது. நாமும் குறுக்கு வழியில ஏதாவது ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறதா? யாக்கோபு மாதிரி, யாக்கோபுக்கு அம்மா கற்றுக் கொடுத்தா, ஏசா மாதிரி நடி, ஏசா மாதிரி நடி, அப்ப நீயும் தேவனுடைய பிள்ளை மாதிரி நடி அப்படின்னு உலகம் சொல்லிக் கொடுக்கும், உங்களுக்குள்ள உங்க மாம்சம் சொல்லிக் கொடுக்கும். ஆனா அந்த ஆசீர்வாதம் நிலைத்து இருக்காது, அந்த ஆசீர்வாதம் நிலைத்து இருக்காது. நல்லா கவனிக்கணும். அப்போ அம்மா சொல்லி கொடுக்கிறா யாக்கோபுக்கு, ஒரு குறுக்கு வழியை சொல்லி கொடுக்கிறா, அப்பா உன்னை ஆசீர்வதிக்கணும். ஏன்னா அம்மாவுக்கு விருப்பம் யாக்கோபு என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படணும். அது அம்மாவுடைய விருப்பம், அம்மாவுடைய விருப்பம், தேவனுடைய விருப்பம் அதுதான். ஆனா குறுக்கு வழியை அம்மா சொல்லி கொடுக்கிறா, தேவன் நல்ல வழியை சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பெற்றோர் குறுக்கு வழியை சொல்லி கொடுக்காங்க, ஸ்தோத்திரம், சொல்லி கொடுக்காங்க. இந்த இடத்துல இருக்கிறவங்க சொல்லி கொடுக்காங்க, ஸ்தோத்திரம். பணக்கார பிள்ளைய லவ் பண்ணு, உனக்கு பெரிய வீடு கிடைக்கும் சொல்லி கொடுக்காங்க. பெற்றோர் பெற்றோர் சொல்லி கொடுக்குறாங்க. நல்லா கவனிங்க. குறுக்கு வழியை சொல்லி கொடுக்கிற, குறுக்கு வழி எங்க போய் சேரும் என்று தெரியாது. எதிர்காலத்தில் தெரியும், 10 வருஷம் கழிச்சு தெரியும், 20 வருஷம் கழிச்சு தெரியும். குறுக்கு வழியில வருகின்ற ஆசீர்வாதங்கள் என்னவாகும் என்று லேட்டா தெரியும், உடனே தெரியாது. இந்த அம்மா சொல்லி கொடுக்கிறா, விவரம் தெரியாம சொல்லி கொடுத்துட்டா. ரெபேக்கால் என்ன நடந்தது? 20 வருஷம் மிதின்னு மிதிக்கப்பட்டான். குறுக்கு வழியில போன மாமனார் மாமியார் மிதின்னு மிதிப்பாங்க, ஸ்தோத்திரம். அங்கதான் மிதி விழும். ஒன்னு மிதிக்கிறதுக்கு சரியான இடம் அங்கதான் சொல்லி யாக்கோபு மிதிக்கப்படுகிறான். ஒரு வழியா கடைசியில மனம் திரும்பிட்டான். அதான் முக்கியமானது. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியா போக விட. ஆண்டவர் கேட்டார், உங்க அப்பா தான் ஒன்று ஆசீர்வதிச்சாரு, ஏன்ட்ட வந்து ஆசீர்வாதம் கேட்குற? நீ குறுக்கு வழியில ஆசீர்வாதம் வாங்கினிய, நீ குறுக்கு வழியில உங்க அம்மா சொல்லி கொடுத்தான்னு நீ ஆசீர்வாதம் வாங்கின, தெரியாம வாங்கிட்டான். ஆண்டவரே தெரியாம கட்டிட்டு படாத பாடுபடுறேன், இதுல இருந்து விடுதலை பெற ஒரு வழி இருக்கா? நீ மனம் திரும்பினாதான் விடுதலை, டைவர்ஸ்னால விடுதலை கிடைக்காது. நீ மனம் திரும்பினாதான் உனக்கு விடுதலை, தவிர டைவர்ஸ் பண்ண என்ன விடுதலை கிடைக்கும்? கிடைக்காது. நீ மனம் திரும்பு ஆண்டவர் சொல்றார். நிறைய பேர் நினைக்காங்க டைவர்ஸ் பண்ணா நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு. டைவர்ஸ் பண்ணாலும் வாழ்க்கை நல்லா இருக்காது, மனம் திரும்பினாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. யாக்கோபு கதறான், அழுறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியா போகணும். ஆசீர்வாதம் வச்சிருக்கப்பா, நீ தான் அப்பா ஏமாத்தி ஆசீர்வாதம் பெற்ற, சகோதரனை ஏமாற்றி ஆசீர்வாதம் பெற்ற, மாமாட்ட அங்க அங்க போய் பல வழியில நீ ஆசீர்வாதம் பெற்ற, இப்ப ஏன்ட்ட ஏன் கேட்கிற? அதெல்லாம் உலகத்தின் வழிகள். அவன் சொல்றான், அதெல்லாம் ராத்திரி ஃபுல்லா இந்த கான்வர்சேஷன் தான் நடக்குது. பாஸ்டர் பக்கத்துல இருந்து கேட்டீங்களா அப்படி நீங்க கேட்கலாம். நாங்க 35 வருஷமா இதை தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர்கிட்டையும் கேட்கிறோம், பைபிளும் வாசிக்கிறோம், உலகத்திலையும் பார்க்கிறோம், கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். இதான் அந்த கான்வர்சேஷன் தான். ஆண்டவர் சொல்லியிருப்பார், என்ன விடு, நீ தான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாயே. உன் அம்மா ஆசீர்வச்சிருக்காங்க, அப்பா ஆசீர்வச்சிருக்காங்க, மாமனார் வீட்டில் மட்டும் சொல்லாதீங்க ஆண்டவரே. அவர் கொடுத்துட்டு 4 மிதி மிதிக்காரு, பின்னால வேற துரத்தி கொல்ல வேற வராரு, விட்டா விட மாட்டேக்காரு. மாமனாரே மருமகன் என்ன செய்றாரு? வெட்ட வாராரு. தீபாவளிக்கு பணமும் கொடுத்துட்டு அருவாளை தூக்கிட்டு வாராரு, ஸ்தோத்திரம் அப்படின்னு யாக்கோபு சொல்றான். கடைசியில ரொம்ப கண்ணீர் வடிச்சான் யாக்கோபு. உண்மையான ஒரு மனமாற்றம், அவன் இருதயத்துல உண்மையாக கண்ணீரை வடிச்சு கதறான். அப்பதான் ஆண்டவர், நீ போராடி மேற்கொண்டாய், சரி, இனி உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் போ என்று சொல்லி ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில அந்த பிந்திய காலத்துல யாக்கோபுடைய வாழ்க்கையில பல பகுதிகள் இருக்கிறது, பல பகுதிகள் இருக்கிறது. இந்த பகுதிகளை நான் பிரசங்கித்து இருக்கிறேன் என்று தெரியாது, நான் பலமுறை அதை தியானித்து இருக்கிறேன். அவனுடைய பிந்திய பகுதியில அவனை குறித்து வேதம் சொல்லும்போது அவன் கடைசி வரைக்கும் ஒரு அழுகிற மனிதனாகவே வாழ்ந்திருக்கிறான். அவன் அழுது கொண்டே வாழ்ந்திருக்கிறான்.
நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், தேவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். உலகத்தில் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆனாலும் நாம் செய்த சில தவறுகளுக்காக இந்த உலகத்திலே நமக்கு நீதி செலுத்தி நம்மை பரலோகத்தில் சேர்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. அதான் சில சிச்சைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நான் அநேக முறை அதை புரிந்து கொண்டேன். வசனங்களை நம்ம தேவனை அறிவதும் தேவனுடைய வார்த்தையை அறிவதும் நம்முடைய வாழ்க்கையோடு சம்மந்தப்படி புரிந்து கொள்வதும் ஒரு பெரிய கிருபை. சிலருக்கு இந்த கிருபை விரும்ப மாட்டாங்க, ஏன் நடக்கிறது என்று கேட்பாங்க. ஆனால் நம்ம புரிந்து கொள்ளணும். யாக்கோபுனுடைய பிந்திய வாழ்க்கை, அவனுடைய கடைசி கால வாழ்க்கை ரொம்ப அழுகிற வாழ்க்கை. அவன் அழுதுகிட்டே இருக்கிறான், ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பாதையில அவனை நடத்தி அவன் தன் வாலிப பருவத்தில் செய்த எல்லா தவறுகளை அந்த பிந்தைய காலத்துல நினைத்து நினைத்து வருந்தி அவன் அழக்கூடிய ஒரு பாதையில அவனை கொண்டு போகிறார். அவன் முன்னால ஆரம்பத்துல ஓடுனா, பின்னால ஒரு இடத்துல உட்கார்ந்து அவன் அழுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கை, யாக்கோபுடைய வாழ்க்கை எடுக்கும்போது அது 4 பகுதிகளாக ஒரு பிரசங்கமாக பண்ணலாம். இன்று நம்முடைய செய்தி வேற செய்தி. தேவன் ஆசீர்வாதத்தின் வழி. நான் யூடியூப்ல தேவனுடைய பிள்ளை உறவு சொன்னேன். இன்றைக்கு ஒரு உறவை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30 முதல் 33 வரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகின்ற பொழுது அவர் உலகத்தின் ஆசீர்வாதங்களை சொல்கிறார். உலகத்துக்கு உணவு, உடை எல்லாவற்றையும் குறித்து சொல்லிட்டு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். நல்லா கவனிங்க, கொடுக்கப்படும். நம்ம எல்லாரும் நீ ஜெபம் பண்ணினால் கொடுக்கப்படும் என்கிற அந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். ஜெபம் பண்ணினால் தேவன் கொடுப்பார். ஆனால் அதே நேரத்தில் இங்கு வாசிக்கிறோம், இங்கு கவனிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவன் இருக்கிற இடம். அப்ப இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் உறவு. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் என்னது? உறவு. தேவனோடு உள்ள உறவு, தேவ ராஜ்யத்தோடு உள்ள உறவைத்தான் இதை குறிக்கிறது. இந்த உறவு, இந்த உறவை நம்ம இழந்து போனோம். இந்த உறவை தேடிதான், இந்த உறவு உண்டாக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதான் அவர் சொன்னார், என் மாம்சம், என் சரீரம், என் ரத்தம் என்று சொல்லி அதை கொடுக்கும் பொழுது கவனிங்க, என் மாம்சம், என் ரத்தம். ஒரு பெற்றோர், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து என் ரத்தம். ஸ்தோத்திரம். எம்ஜிஆர் சொன்னார், ரத்தத்தின் ரத்தமே, உடன் பிறப்பே. அதெல்லாம் அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்ல தகுதியே கிடையாது. இயேசுநாதர் மட்டும் தான் சொல்ல முடியும். அவருடைய ரத்தத்தினால் நம்ம மறுபடி பிறந்திருக்கிறோம். நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அப்ப ரத்தம், அந்த சரீரம் என்பது உறவை குறிக்கிறது. கர்த்தருடைய பந்தி, இதுக்கு இங்கிலீஷ்ல கம் யூனியன் என்று சொல்கிறோம். கம் யூனியன், ஐக்கியப்பட வா. கம், வா, யூனியன், ஐக்கியப்படு. சபையில் ஐக்கியப்படு, தேவனோடு ஐக்கியப்படு. சண்டை போட்டவர்கள்ட்ட ஒப்புரவாகு. முதலாவது தேவனோடு ஐக்கியப்படு, மனிதனோடு ஐக்கியப்படு. இதுதான் வேதம் முழுவதும். இந்த 2 கட்டளைகள் தான் எல்லா காரியங்களும் அடங்கி இருக்கிறது. தேவனோடு நீ ஐக்கியப்படு, மனிதனோடு ஐக்கியப்படு. இந்த 2 தவிர வேற ஒண்ணு, புதிய ஒரு கட்டளை ஒண்ணுமே கிடையாது. இந்த 2 கட்டளைகளுக்குள் எல்லாவற்றையும் தேவன் அடக்கி வைத்திருக்கிறார். நீ தேவனோடு ஐக்கியப்படு, மனிதனோடு ஐக்கியப்படு என்று சொல்லி. நல்ல கவனிங்க, தேவ ராஜ்யம் என்று சொல்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் உறவை குறிக்கிறார். உறவு, தேவனோடு நமக்கு இருக்கின்ற அந்த ரிலேஷன்ஷிப் மிக முக்கியமானது. அல்லேலூயா. சமை சொல்லும் அல்லேலூயா. அப்ப இழந்து போனதை தேடுவோமே, ரட்சிக்குவோமே, மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அர்த்தம் என்ன? என்னதை இழந்து போனோம்? தேவனோடு உள்ள உறவை நம்ம இழந்து போனோம். ஆதாம் ஏவாள், மனிதர்கள், மனுக்குலம் தேவனோடு உள்ள உறவை இழந்து போனார்கள். இழந்து போனதை திரும்ப சரிபடுத்ததான் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் மனிதனாக இந்த பூமியில அவர் உருவெடுக்கிறார். இழந்து போன அந்த உறவை தான், அதை குறித்து தான் அவர் போதனை கொடுக்கிறார். அல்லேலூயா. முழுவதும் அதுதான். புதிய ஏற்பாட்டில் இயேசு உலகத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து பெரிதாக பேசவில்லை. ஆனால் தேவனோடு உள்ள உறவை குறித்து, பரலோக ராஜ்யத்தோடு உள்ள உறவை குறித்து பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்க நல்லா கவனிக்கணும். அப்படி ஆண்டவர் இயேசுக்கு தெரியும், தேவனோடு நல்ல உறவு வந்துட்டுனா எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைத்தரும்.
அதான் லூக்கா அந்த 15 அந்த இளையகுமாரன் ஓமையை சொன்னார். இதெல்லாம் ஏன் சொல்லுகிறார்? இதோ ஒரு கதை சொல்லுமா நம்ம படிக்க கூடாது, நம்முடைய வாழ்க்கையோடு படிக்கணும். அந்த இளையகுமாரன் தகப்பனோடு உள்ள உறவுக்குள்ள வந்த உடனே அவனுக்கு கிடைக்கிறத பாத்தீங்களா? அவனுக்கு ட்ரெஸ் கிடைக்கி, அவனுக்கு நல்ல தங்கம் கிடைக்கி, எல்லாம் கிடைக்கி, அவனுக்கு எல்லா நல்ல உணவு கிடைக்கி, நல்ல வீடு கிடைக்கிறது, எல்லாம் கிடைக்கிறது. அதுதான் உணர்த்துகிறார். இதெல்லாம் வாசிக்கும் பொழுது ஏதோ ஒரு இளையகுமாரன் என்று ஏதோ ஒரு மனிதனுக்காக இயேசு கதை சொல்லவில்லை, உங்களுக்காக எனக்காக பேசுகிறார். அல்லேலூயா. நம் உறவுக்குள்ள, ஆண்டவரோடு உள்ள உறவுக்குள் சரியாக வந்துவிட்டோம் என்று சொன்னால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ இவனை கவனிங்க, இந்த உறவை எப்படி எதிர்பார்த்து வந்தான் இளையகுமாரன்? என்ன சொல்கிறான்? எனக்கு எங்க அப்பா வீட்டுல இருந்தா போதும். அவர் சாப்பாடு கொடுக்காரோ கொடுக்கலையோ, கூலிக்காரரில் ஒருவராக, நான் தான் சொன்ன அந்த வீட்டுல 3 விதமான உறவு அமைப்பு இருக்கிறது. அந்த லூக்கா 15 அந்த தகப்பன், மூத்தகுமாரன், இளையகுமாரன் வீட்டுல 3 விதமான உறவுகள் அமைப்புகள் இருக்கிறது. ஒன்று பிள்ளைகள் என்கிற உறவு, 2வது வேலைக்காரன் என்கிற உறவு, 3வது கூலிக்காரன். நல்லா கவனிக்கணும். வேலைக்காரர்கள் 30 நாளும் முதலாளியோட இருக்கிறவர்கள், 30 நாளும் முதலாளியை பார்ப்பாங்க. பிள்ளைகள் எப்பொழுதும் இருப்பாங்க, இரவும் பகலும் இருப்பாங்க. வேலைக்காரர்கள் 30 நாள் இருப்பாங்க, வேலை செய்கிற நேரம் மட்டும் முதலாளியோட இருப்பாங்க, மற்ற நேரம் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் கூலிக்காரர்கள் எப்பொழுதாவது வருவார்கள். எப்பொழுதாவது ஒரு அவசர வேலை, ஆட்கள் அதிகம் தேவை என்றால் இந்த கூலிக்காரர்களை என்ன செய்கிறார்கள்? அழைக்கிறாங்க. அவங்க அந்த டைம் மட்டும் வருவாங்க. அவங்க தான் கூலிக்காரர்கள். இவனுக்கு என்ன அப்படின்னா, ஏதோ ஒண்ணு நான் எங்க அப்பா வீட்டுல இருக்கணும், அல்லேலூயா, அந்த எண்ணத்தோட வருகிறான். ஏதோ ஒரு இடம் எனக்கு கிடைச்சா போதும், எங்க அப்பா வீட்டுல ஏதோ ஒண்ணு நான் இருந்தா போதும், என்ன கிடைச்சா போதும், எனக்கு ஏதோ ஒரு எந்த உணவு கிடைச்சாலும் பரவாயில்லை, எந்த நன்மை கிடைச்சாலும் பரவாயில்லை, எப்படி என்னை கர்த்தர் நடத்தினாலும் பரவாயில்லை, நான் கர்த்தரோடு இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அந்த உறவுக்காகத்தான் அவன் வந்தான். அவன் பணத்துக்காக வரல, அவன் உணவுக்காக வரல, ட்ரெஸ்ஸுக்காக வரல, மோதிரத்துக்காக வரல, செருப்புக்காக வரல, அவன் வேற எந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக தன் தகப்பனை தேடி வரவில்லை. அவன் ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் வந்தான். எப்படியோ என் தகப்பன் வீட்டுல நான் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தகப்பன் வீட்டில் இருக்க விரும்புகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. தகப்பனோடு இருப்பவர்கள் பாக்கியவான்கள். அந்த உறவு உங்களுக்குள் எப்படி இருக்கிறது? கர்த்தர் நல்லவர். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை, இதுதான் அவர் காணாமல் போன ஆடுகளை தேடி வந்து என்று சொல்கிறார். உறவு பாருங்க, பைபிள்ல இந்த உறவு சொல்லும் பொழுது அங்க என்னெல்லாம் சொல்லப்படுகிறது? தகப்பன் பிள்ளைகள் உறவு. பைபிள் அப்படிதான் நமக்கும் தேவனுக்கும் இடையில் உறவு. மேய்ப்பன் ஆடுகள் உறவை சொல்லும்போது, மணவாளன் மணவாட்டி, தோட்டம், மரங்கள், அதெல்லாம் அந்த எல்லாத்தையும் நீங்க கவனிச்சு பாருங்களேன். எல்லா காரியங்களும் ஆண்டவர் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சொல்லும் பொழுது இது எல்லாவற்றையும் அவர் உதாரணமாக ஓமையாக சொல்லுகிறது எல்லாமே அந்த உறவு, அந்த உறவின் அடிப்படையில் தான், அதை மையமாக வைத்துதான் ஆண்டவர் சொல்லுகிறதாக நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் பாருங்க, இந்த உறவை மையமாக வைத்துதான் அவர் அந்த தேவ ராஜ்யத்தை குறித்து அநேக ஓமைகளை இயேசு பேசினார். எல்லாம் நீங்க பைபிள் வாசிக்கும் பொழுது தேவனோடு உள்ள உறவை மையமாக வைத்து, மனிதர்களோடு உள்ள சரியான உறவை மையமாக வைத்துதான் வேதத்தை வாசிக்கணும். அந்த 2 கட்டளைகளை முன்னிலை வைத்துதான் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போதுதான் வேத சத்தியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்து நிறைய உண்மைகளை மத்தேயு 13 சொன்னார். ஒரே அதிகாரமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பகுதியில தான் பரலோக ராஜ்யத்தை குறித்த நிறைய ஓமைகளை இயேசு அங்கே சொன்னதாக பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நான் அதுல 2 ஓமைகளை ஒன்றாக சேர்த்து உங்களோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. முதலாவதாக ஒரு ஓமையை இயேசு அங்கே சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுகிறார்? 33 மத்தேயு 13:33 சொல்லுகிறார். வேறொரு ஓமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள். இது ஒரு உண்மை. பரலோக ராஜ்யம் இந்த உறவை குறித்து சொல்லப்பட்ட உண்மை.
அதுல இன்னொரு ஓமையும் நான் உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். 47வது வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பார். அது நிறைந்த போது அதை கரையில இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இந்த ரெண்டு உமையும் ஒன்னா சேர்த்து உங்களோடு பேசு. ரெண்டு உண்மை ஒன்றா சேர்த்து நம்ம தியானிக்க போகிறோம். தேவ ஆவியானவர் இந்த பகல் நேரத்தில் நம்மோடு பேசுவாராக. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள நல்ல கிருபைகளை கொடுப்பாராக. தெளிந்த புத்தியை நமக்கு கொடுப்பாராக. இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய நல்ல இருதயத்தை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. ஆமென். கவனிங்க, பரலோக ராஜ்யம் ஒரு மாவுக்கு. இயேசு எப்பொழுதும் உலக பொருள்கள், உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை மையமாக வைத்து நிறைய காரியங்களை பேசுவார். ஏன்னா மக்கள் புரியணும். ஏதோ ஒன்று புரியாத ஒரு லாங்குவேஜில் பேசக்கூடாது. மக்கள் புரிந்து கொள்கிற லாங்குவேஜில் தான் இயேசு பேசுவார். அப்போ என்ன பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பரலோக ராஜ்யம் ஒரு புளித்த மாவுக்கு அங்கு சொல்லுகிறார். அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும், அப்போ ஒரு மாவு, நாம் பலமுறை உதாரணத்துக்கு எனக்கு ஞாபகம் வருவது, இந்த சின்ன வயசுல நமக்கு சில காரியங்கள் இந்த மனதில் சில காரியங்கள் பதிஞ்சிரும். அதுதான் ஞாபகத்து வரும். நான் பலமுறை அதான் சொல்லியிருக்கேன். ஸ்தோத்திரம். எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, இந்த ஆப்பத்துக்கெல்லாம் மாவு அரைச்சாச்சுன்னா உடனே ஒரு டம்ளரை கொடுத்து, ஊருக்கு வெளியே கல் கடை இருக்கும், கொஞ்சம் கல் வாங்கிட்டு வா. குடிக்க கிடையாது, எதுக்காக? அதில் ஊற்றி புளிக்க வைக்க. நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு தயிர் புளிக்கலன்னு என்ன செய்யறோம், பக்கத்தில் கொஞ்சம் தயிரை வாங்கி, அதில் புளிச்ச தயிரை வாங்கி அதில் ஊத்துறோம். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மாற்றம். அந்த மாவு புளிக்கிறது என்பது மாற்றத்தை குறிக்கிறது. மாற்றம், மாற்றம். நல்ல கவனிங்க, தேவனோடு உள்ள உறவு சரியாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் ஆரம்பிச்சு வச்சாங்க, மனம் திரும்புங்கள், மாறுங்கள். இயேசு வருவதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானகன் ஆரம்பித்து வைத்தார், மனம் திரும்புங்கள். நினைச்சாரு, மனம் திரும்புங்கள். இயேசு ஆரம்பித்து வைத்தார். இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், மனம் திரும்புங்கள். இப்பொழுது ஊழியர்கள் சொல்கிறார்கள், மனம் திரும்ப வேண்டாம், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு ஒரு அல்லேலூயாவா? மனம் திரும்ப வேண்டாம்னு சொல்றதுக்கு அல்லேலூயாவா? இப்பொழுது உள்ள ஊழியர்கள் சொல்லுகிறார்கள், மனம்லாம் நீ திரும்ப வேண்டாம்ப்பா, நீ எப்படியும் வாழலாம், நீ எப்படியும் வாழலாம். உடனே தீர்க்க தரிசனம், அவனுக்கு தீர்க்க தரிசனம் தான். நீ எப்படியும் வாழலாம், உன் பைக்கு நம்பர், உன் கார் நம்பர், இதை சொல்லி என்ன பிரயோஜனம்? நீ மனம் திரும்பு. இன்னைக்கு பிரசங்க அது கிடையாது. இன்னைக்கெல்லாம் மனம் திரும்புன்னு சொல்ல மாட்டாங்க. கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பார், தீர்க்க தரிசனம். அப்படின்னா தான் நான் காணிக்க கொடுப்பான், பணம் கொடுப்பான், வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொள்வான். மனம் திரும்புன்னு சொன்னா, பாவத்தை கண்டித்து சொன்னா வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொள்ள மாட்டான், சபைக்கு வர மாட்டான், காணிக்க கொடுக்க மாட்டான். இன்னைக்கு அப்படிதான், இன்னைக்கு அதான் நடக்குது. இன்னைக்கு உள்ள ஜெனரேஷனை தான் ஆட்களை கவர் பண்றதுக்கு ஃபுல்லா தீர்க்க தரிசனம் என்கிற போர்வை மூடிக்கிட்டாங்க. அதை வச்சு மனம் திரும்புன்னு சொல்ல மாட்டேங்காங்க. நீ தீர்க்க தரிசனம் சொல்றியா, அவன் செய்யற தப்ப உன்னால சொல்ல முடியுதா? அவன் செய்யற தவறை உன்னால வெளிப்படுத்த முடியுதா? நாத்தான் தீர்க்கதரிசி, தாவீது ராஜா, தாவீது ராஜா. எனக்கு உள்ள ஆச்சரியம் அதான் ஒரு காரியம். தீர்க்க தரிசன அபிஷேகம் அதுதான். அவன் ராஜாவா இருந்தா யாரா இருந்தா எனக்கு என்ன? கர்த்தர் சொன்னார், போய் அவன் சொல்ல வேண்டிய தப்ப சொன்னேன், அவன் தான் தீர்க்க தரிசி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எப்படியும் வாழலாம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், அதான் தீர்க்க தரிசனம். ஆசீர்வாதத்தின் வழியை ஊழியர்களுக்கே தெரியல. நிறைய ஊழியர்களை தியாலஜி படிக்கல, கற்றுக்கொள்ளல. ஒரு சீனியர் பாஸ்டர்கிட்ட, ஒரு நல்ல தீர்க்கதரிசி கிட்ட, எலியா கிட்ட இருந்த தீர்க்கதரிசி, நல்லா கவனிங்க, எலியா கிட்ட தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் படிச்சாங்க, எல்லா காரியத்தையும் கற்றுக்கொண்டாங்க. அவன் எலிசா அபிஷேகம் பண்ணான். இந்த கேயாசின்னு ஒருத்தன் வந்தான், இந்த கேயாசிக்கு கற்றுக் கொடுக்கல, எலிசா கற்றுக்கொண்டான். எலியா கிட்ட வந்தது நாகமான் தளபதி,
ராணுவத்துல முக்கியமான சீரிய தேசத்திலிருந்து அடுத்த நாட்டில இருந்து வருகிறான். ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல தீர்க்கதரிசிகள் அவங்கள தேடி அடுத்த நாட்டில இருந்து ஒரு ராணுவ மந்திரி வந்தா உடனே ஃபேஸ்புக்கில் செல்ஃபி எடுத்து போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து பரப்பிடுவாங்க. பெரிய ஆளா தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வார்கள். எலிசா வீட்டை விட்டு வெளியே வரல, வாசல் நினைே போய் யோர்தான்ல கழுவுங்க. அவன் தான் தீர்க்கதரிசி. நீ போய் அங்க போ, யோர்தானுக்கு போ. ஏன் வந்திருக்காரு? நிறைய தங்கத்தோடு வந்திருக்காரு, வைரத்தோடு வந்திருக்காரு, பணத்தோடு வந்திருக்காரு. பேதுருட்ட வந்து பேதுருக்கா யார் மேலாம் கை வைக்கானா அவன் எல்லாம் அபிஷேகம் பெற்றார்கள். சீமா அவன் கேட்குறான் பேதுருட்ட வந்து பணத்தை கொடுத்து, இந்த மாதிரி நானும் கையை வச்சா இன்னைக்கு பணத்தை கொடுத்து முதல்ல ஊழியத்தில் வந்து 3 இலை விடல, ரெவரண்டு, டாக்டர், பிஷப்பு அதை படத்தை விரும்புறாங்க. பெரிய ஆளுக்களாக தங்களை காட்டிக்கொண்டு ஒண்ணுமே தெரியல, சத்தியம் தெரியல, வசனம் விலைக்கு சொல்ல தெரியல, வசனம் விலைக்கு சொல்ல தெரியல. எலிசா சொன்னா போ, நீ போ, உன்னை பார்க்க முடியாது. கேயாசி எலிசா கிட்ட இருந்தவன் பின்னால போய் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு வாங்கி குஷ்டரோகம் வந்துச்சு. என்ன ரோகம் வந்தது? குஷ்டரோகம் வந்துச்சு. குஷ்டரோகி ஆயிட்டான். நல்லா கவனிங்க, குஷ்டரோகி ஆயிட்டான். ஆசீர்வாதத்தின் வழி எலிசாக்கு தெரிந்தது, கேயாசிக்கு தெரியல, அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரியல. எலிசா கற்றுக் கொடுத்திருப்பான், கற்றுக் கொடுத்திருக்க முடியாது, சொல்ல முடியாது. எலிசாவை கற்றுக் கொடுத்தான். எலிசா ஆசீர்வாதத்துக்காக ஊழியத்துக்கு வரல, தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் அடிச்சு சாப்பாடு போட்டு தான் நினைச்சான். அதை வந்து தியாகம் பண்ணி தான் நினைச்சான் ஊழியத்துக்கு வந்தான். ஊழியத்துல சம்பாத்தியம் பண்ண வரல, எல்லாத்தையும் தியாகம் பண்ணி வந்தான் எலிசா. இந்த கேயாசி பணம் இருக்கிறதுனால அவன் பின்னால போகணும். சில பணம் அவனை தேடி ஒரு நல்ல கவனிக்கணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியங்கள் தான் நிறைய நடக்குது. இன்னைக்கு அது இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங். அதுதான் ஸ்தோத்திரம். இன்னைக்கு ட்ரெண்டிங் என்னன்னா அந்த ப்ராப்பசி தீர்க்க எல்லாரும் அது பின்னால் தான் ஓடுறாங்க. சும்மா யாரு அதுல இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சில சின்ன பிள்ளைகள் தீர்க்கதரிசி, சிலரும் சின்ன பிள்ளைகள் ஏதாவது ஒன்று சொன்னால் நடந்துடும். உலகத்திலே ஒரு இந்து பிள்ளை சொன்னாலும் முஸ்லீம் பிள்ளை சொன்னாலும் ஏதோ ஒன்று சொல்றது, 100 காரியத்தில் ஒன்று சொன்னால் நடந்துடும். ஒன்னே தீர்க்கதரிசியா? சில ஆட்களுக்கு தீர்க்கதரிசி யார் தெரியுமா? பள்ளி ப்ராஃபட். பள்ளியை கொண்டு விட்டு மைக்கு முன்னால் விட்டு ஒரு வசனத்தை சொல்லி பள்ளியுமா இல்லைன்னா கவிலியுமாங்க ஏதோ சொல்லுவாங்க. ஒரு ஆள் ஒன்று சொல்லுவாங்க, உடனே அங்கே பள்ளி சத்தம் கேட்டோன்னு என்ன சொல்லுவாங்க? நான் சொன்ன பார்த்தியா கரெக்டாக அது ஆமேன் என்று சொல்லுது. நீங்க ஆமேன்னு சொல்றீங்களோ சொல்லலையோ, பள்ளி ஆமேன்னு சொல்லுது. இப்போ பள்ளி தீர்க்கதரிசியா? புத்தி இல்லாத விசுவாசிகளாக மாறிட்டாங்க. புத்தி கிடையாது, பகுத்தறிகிற ஆவி கிடையாது, ஆசீர்வாதத்தின் வழி தெரியல. அது நிலைத்திருக்கணும் கடைசி வரை, நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் இல்ல. ஆகாப்பு ஸ்பிரிட் நமக்கு இருக்க கூடாது. ஆகாப்புக்கு ஒரு ஆவி இருந்தது. என்ன ஆவி தெரியுமா? ஆகாப்புக்கு ஒரு ஆவி. ஆகாப்பு தவறா சம்பாத்தியம் பண்ணான், பல தப்பான வழியில போனான். அவன் மனைவி அவன் போதித்தா, ஆண்டவர் கூப்பிட்டு கண்டித்தாரு, தீர்க்கதரிசி கண்டித்தான். மனம் திரும்பினான், அழுதான். அவன் என்ன கேட்டான்? எனக்கு இது நேரிடக்கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சரிப்பா உன்னை மன்னிச்சுட்டேன், உனக்கு நேரிடாது. உன் பிள்ளைகளை விட மாட்டான், பரவாயில்ல, அவனை அடிச்சா அடி, என்ன அடிக்காம இருந்தா போதும். இப்படியும் பெற்றோரா? நான் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளைகள் அடி வாங்கட்டும். அப்படியா? ஆகாப்புடைய ஸ்பிரிட் வரக்கூடாது. ஆகாப்பு ஸ்பிரிட் அதுதான். அவன் சொன்ன மாதிரியே அவன் தப்பிட்டான், அவன் பிள்ளைகள் மாட்டிக்கிட்டாங்க. அவன் பிள்ளைகள் எல்லாம் எகு கொன்று போட்டான். ஒருத்தர் அவன் வீட்டில் அங்க சொல்லப்படுது அந்த வார்த்தை, சுவரில் நீர் விடுகிற ஒரு நாய் கூட. ஆகாப்பு நிறைய நாய் வளர்த்துருக்கான். சுவரில் மட்டுமா, நம்ம காரு டயர்ல கொண்டு அது நீர் விடு. தோத்திரம். இப்போ சொன்னா, இப்போ வசனம் எழுதியிருந்தா நம்ம டயர் காருன்னு சொல்லலாம். அந்த கார் டயர் ஒரு நாய் கூட இருக்காது. அவன் என்ன சொல்லிட்டான்? பரவாயில்ல, நான் தப்பிச்சா சரி. ஆகாப் சொல்றான், நான் தப்பித்தால் போதும், என் மனைவியே பிள்ளைகளோ எக்கெடு கெட்டு போட்டோம், நான் சாப்பிட்டால் போதும். சில தண்ணி வண்டி இருக்கும்ல, அவன் மட்டும் பரோட்டா நல்லா சாப்பிட்டுட்டு 500 ரூபா கொண்டு தண்ணி அடிச்சுட்டு பாட்டில் நல்லா பரோட்டா சாப்பிட்டுட்டு 1 ரூபா மீதி இல்லாமல் வீட்டில் வந்து படுத்துருவான்.
அதுவும் அங்கே சாப்பிட்டது கொஞ்ச நேரம் சமைச்சேன்னா வீட்டில் கஞ்சி இருக்கான்னு வந்து கேட்பான். வீட்டில் என்ன சாப்பிட்டாங்களே சாப்பிடல வந்து நான் நல்லா இருந்தால் போதும், எவனே கேடு கெட்டு போட்டோம். இந்த ஆகாப் ஸ்பிரிட் அதுதான், ஆகாப்பின் ஆவி, அந்த ஆவி. கவனிங்க, ஆசீர்வாதங்கள் நிலைத்து இருக்கணும், வழிகள் நம்ம அறிந்திருக்க வேண்டும். தப்பான பாதையில போய் எப்படி உலகத்துல தவறான வழியில சம்பாத்தியம் பண்ணுற மாதிரி கிறிஸ்தவத்திலும் தவறான வழிகளில் ஆசீர்வாதம் கிடைக்குமா என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். சரியான பாதையில போக விரும்பவில்லை. அப்ப இயேசு அங்கே சொல்லும் பொழுது மாற்றத்தை சொல்கிறார். ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறார், எடுத்து வைத்து அவளுக்குள் அந்த 3 படி மாவு புளிக்கும் வரைக்கும் அந்த மாவில அடக்கி வைத்தால், அடக்கி வைத்தால் அதனுடைய அர்த்தம் என்ன? முற்றிலுமான ஒரு மாற்றம் வருகிற வரைக்கும் தேவனுடைய வார்த்தையை அவன் என்ன சொல்றான் சங்கீதக்காரன், உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அதான் அடக்கி வைத்தல். நான் நமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நம்ம இன்னும் சொல்லலாம் வைத்து தைத்தேன் அப்படின்னு சொல்லலாம். உள்ள தச்சாச்சு, இருதயத்தோட வசனம் தெரிஞ்சாச்சு, நல்ல ஸ்டிச் பண்ணியாச்சு, அது வெளியே வரக்கூடாது, உள்ள இருக்கிறது. அப்போ மாற்றங்கள், மாற்றம் பாருங்க. அந்த மாற்றம் வரும் பொழுது 46, 47 அந்த வசனங்களை வாசிக்கிறோம். 47, 48 பரலோகராஜ்யம் மீன்களை சேர்த்துக் கொள்கிற காரியமா இருக்கிறது. கரையலுக்கு நல்லது வருது, கெட்டது வருது. நல்ல கவனிங்க, கிறிஸ்தவ உலகத்துல நல்லது இருக்கிறது, கெட்டது இருக்கிறது. கெட்டதை எரிந்து விடு, நல்லதை பிடித்துக்கொள். இந்த நல்லதை பிடித்துக்கொள். இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? நல்லது எது கெட்டதுன்னே தெரியல. இப்ப நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னே தெரியல. சில நேரத்துல எல்லாம் நல்லதா தெரியுது நம்ம கண்ணுக்கு, சில நேரத்துல எல்லாம் கெட்டதா தெரியுது. இந்த கண்ணாடி கண்டுபிடிச்சவங்க ஒரு கண்ணாடி போட்டா நல்லது எது கெட்டதுன்னு தெரியும்படி ஒரு கண்ணாடி கண்டுபிடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அந்த கண்ணாடி தான் வசனம், ஆண்டவர் கொடுத்திருக்கார். ஆமே. இந்த வசனம் இல்லைன்னா பகுத்தறிகிற ஆவி கிடையாது. நான் பல வருஷத்துக்கு முன்னால சிலர் கிரிட்டிசிசம் பண்ணுவேன், சில ஊழியம் சரியில்லை, சில ஊழியர்கள் சரியில்லாம பெரிய சீனியர் பாஸ்டர்ஸே வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எனக்கு என்ன பெரிய வருத்தமா இருக்குன்னா, பெரிய பெரிய போதகர்கள் அவங்களே வந்து நம்ம சொல்லுகிறத நம்ப மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா ஒரு 10 வருஷம் கழிச்சு, அதுக்கு 20 வருஷம் கழிச்சு இப்பதான் நீங்க சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. இப்ப பகுத்தறிகிற ஆவி இல்ல, இன்னைக்கு உலகத்தில் இல்ல. ஊழியர்களுக்கு இல்ல, விசுவாசிகளுக்கு எப்படி வரும்? பகுத்தறிகிற ஆவி இல்ல. இந்த டிசன் ஸ்பிரிட் இருக்கணுங்க. இது ஒரு பெரிய கிருபை. நான் சொல்றேன், உங்களுக்கு இந்த வரம் வேண்டும். பரிசுத்தாவின் வரங்களை நம்ம என்ன வரத்தை விரும்புறோம் அதிகமா? நான் விரும்புகிற 2 வரங்கள், நான் 2 வரத்தை விரும்புவேன். எனக்கு ஆண்டவர் விசுவாசமா வரம், பகுத்தறிகிற ஆவி வரம் தான் நான் ரொம்ப விரும்புவேன். எதை விசுவாசிக்கணும், எதை விசுவாசிக்க கூடாது, பகுத்தறி தெரியணும். நிறைய பேர் விரும்புகிற வரம் தீர்க்க தரிசனம். அது நம்ம பக்கத்தில் கேரளாவில் இருந்து இந்த காற்று அடிக்குது. இந்த கேரளாவில் எல்லாரும் பார்த்தாங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. நம்மளும் சில நேரத்தில் கேரளாக்காரங்களை கூப்பிட தான் செய்கிறோம். ஸ்தோத்திரம். நான் எல்லாரும் பார்த்தா எல்லாரும் தீர்க்க தரிசனம் தான், ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க. அந்த கேரளாக்காரங்க சொல்கிற தீர்க்க தரிசனம், முக்கியமான தீர்க்க தரிசனம் வெளிநாடு போவேன். அதான் எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, இதுவரை வெளிநாடு போகலை. ஆண்டவர் சொன்னார், அவன் சொன்னதுனால தான் உன்னை நான் அனுப்பலை, நான் சொன்னால் உன்னை அனுப்பியிருப்பேன் அப்படிங்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கெல்லாம் போக வேற விருப்பம் கிடையாது, எனக்கு விருப்பம் கிடையாது. இந்தியாவுக்குள்ள எல்லா இடம் போக எனக்கு விருப்பம். இந்தியாவுக்குள்ள ஊழியம் செய்யணும், இந்திய தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரணும். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். கவனிங்க, பகுத்தறிகிற ஆவி வரத்தை நீங்க கேட்கணும். ஏன்னா உலகத்துல எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியல. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் சின்ன பிள்ளைகளை சொல்றோம், வாலிப பிள்ளைகளை சொல்றோம், பெரியவங்க வாலிப பிள்ளைகளை சொல்றோம், ஏ லவ் பண்ணாத மோசமானவன்பா சொல்லுவாங்க. மோசமான பகுத்தறிவு பெரிய ஊழியர். சமீபத்தில் ஒரு சம்பவத்தில் ஒரு ஊழியர் ஒரு திருமணத்தின் போது வேண்டான்னு ஒரு போதகர் தடுக்கிறார், மீறி செய்து வைக்கிறார். திருமணமாய் ஒரே மாசத்துல டைவர்ஸ். கவனிக்கணும். நம்ம வாலிப பிள்ளைகளை சொல்றோம், பெற்றோர் அழுகிறாங்க வாலிப பிள்ளைகள் தெரிந்தெடுத்ததை சரியில்லைன்னு. ஏன்னா அத அவங்களுக்கு ஒரு அறிவு வருது. ஆனா அதே பெற்றோருக்கு நிறைய காரியங்களை பகுத்தறி தெரியாது. நம்ம ஏதோ ஒரு காரியத்துல பகுத்தறிகிறது மட்டுமல்ல, எல்லா காரியத்திலும் பகுத்தறிகிற ஆவியை தேவன் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. பைபிளை வாசிக்கும் பொழுது யோசுவாவை ஏமாந்துட்டாரு.
இயேசுநாதர் ஒரு நாள் ஏமாற மாட்டார். அல்லேலூயா. இயேசுவா இயேசு ரெண்டும் ஒரே பேர் தான். இயேசுவாவை ஏமாந்துட்டாரு. என்ன ஏமாந்தாரு? நாங்க பக்கத்து ஊர்னு சொன்னாம கிபியோனியர் வந்து ஏமாத்திட்டான். நான் வேற இந்த ஊருக்காரன் சொல்லி ஏமாத்திட்டான். இவன் நம்பிட்டான். அதுக்கு பிறகுதான் நான் அந்த ஊருக்காரனை முதல்ல என்னை வெட்டி கொண்டு இருப்பேன், அதனால வேற ஊர் என்ன செஞ்சேன் சொன்னேன் அப்படின்னு அவன் வந்து சொல்றான். யோசுவாவே என்ன செஞ்சிட்டாரு? ஏமாந்துட்டார். யோசுவாவே ஏமாந்துட்டார். ஆனால் இயேசுநாதர் ஏமாற மாட்டார். மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் மனுஷன் ஒருவனை குறித்தும் அவருக்கு சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. மனுஷருக்குள் இருக்கிறதை அறிகிறவர் இயேசு ஒருவரே. அவரோடு இருந்தால் நமக்குள்ள பகுத்தறிகிற ஆவி உண்டாகும். யாரை நம்ப வேண்டும், யாரை நம்ப கூடாது. ஆமென். அல்லேலூயா. எதை நம்ப வேண்டும், எதை நம்ப கூடாது என்கிற பகுத்தறிகிற ஆவி வேணும். எல்லாவற்றையும் நம்பி விடக்கூடாது. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளக்கூடிய பகுத்தறிகிற ஆவி ஒரு விசுவாசிக்கு வேண்டும், உங்களுக்கு வேண்டும். அதுதான் இந்த வசனத்துல சொல்லப்படுகிறது. வலையில கொண்டு வருது, எல்லாம் மீன் தான், எல்லாம் தெரியுது. ஆனா ஆகாதவைகள் என்ன செய்யறான்? எரிந்து விடுகிறான். பகுத்தறிகிற ஆவி இருந்தால் எனக்கு இது தேவையில்லை, எரிந்து விடணும். அதான் மாற்றம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். மாற்றம். மாற்றம் எப்படி இருக்கணும்? வேகமாக ஒரு 5 காரியத்தை நான் உங்களோடு பேசுகிறேன். முதலாவதாக போன வாரம் வாசித்த அதே வசனம் மார்க் 1:15, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். மாற்றம் இயேசுவை விசுவாசிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. மாற்றம் என்ன இருக்கணும்? இயேசுவை விசுவாசிக்க நம்ம மாறணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசுவை விசுவாசிக்க தானே நாங்க வந்திருக்கிறோம். இல்ல, இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார், உங்களுக்குள் இருக்கிற தவறான நம்பிக்கையிலிருந்து வெளியே வந்து இயேசுவை விசுவாசிங்கள். அதான் மனம் திரும்புதல். உங்களுக்குள் இருக்கிற தவறான நம்பிக்கைகள், தவறான நம்பிக்கைகள். சில நேரங்களில் இப்ப நானே பாஸ்டர் திருமண காரியங்கள் வரும் பொழுது எந்த டேட்ல வைக்கலாம், அப்போ இந்த மாசத்துல வைக்கணும், இப்ப நானே ஒரு டேட்டை சொல்லிடுவேன். சில நேரத்தில் நம்ம பார்க்க மாட்டோம், ஆனா சில விசுவாசிகள் டேட்டை பார்ப்பாங்க. நல்ல நேரம் இது, ஸ்தோத்திரம், இது நல்ல நேரம். சில ஆட்கள்லாம் எங்களுக்கு காலை 6 மணிக்கு ஜெபம் பண்ணுவாங்க பாஸ்டர்பாங்க. நான் 10 மணிக்கு தான் வருவேன். நான் 10 மணிக்கு யமகண்டம். காலை 6 மணிக்கு நல்ல நேரம், 10 மணிக்கு என்னது யமகண்டம். யமன் வர்ற நேரத்தில் தான் நாங்களும் வருவோம். யமன் வர்ற நேரத்தில் தான் நாங்களும் வரும். 6 மணிக்கு வாங்க பாஸ்டர். காலை 6 மணி தேவனோடு இருக்கிற நேரம். உனக்கு நேரம் கொடுக்க மாட்டேன். அது யாரோடு இருக்கிற நேரம்? காலை நேரம். ஆமென். நமக்கு காலை நேரம் எப்போ காலையில தேடுவோம்? அதிகாலையில் பாலனை தேடி. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு, மற்ற நாள் தேட மாட்டான். அதிகாலையில் பாலனை தேடின்னு பாட்டு பிடிக்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வருவோம். கவனிங்க, சில நேரங்கள் அப்படி ஆயிரும். ஆனா அதே நாள்ல பாத்தீங்கன்னா முகூர்த்த நாளா இருக்கும். நம்ம பார்க்காம சொல்லிடுவோம், ஐயோ முகூர்த்த நாள் ஆயிடுச்சு. ஆனால் சில ஆட்கள் அதில் தான் என்ன செய்வாங்க? வைப்பாங்க. கவனிங்க, இது தவறான, இது நான் ஒரு உதாரணமா சொல்லிடுறேன். தவறான நிறைய நம்பிக்கைகளை விட்டு திரும்பி தான் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இதில் நிறைய பேர் என்னன்னா, தவறான நம்பிக்கை அவர்களுக்குள் இருக்கிறது, இயேசு மேல விசுவாசமா அவர்களுக்குள் இருக்கிறது. இதனாலதான் ஆசீர்வாதத்தின் வழியை கண்டுபிடிக்க முடியல, ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை. இதான் உண்மை. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறீர்களோ மனதா இல்லை எனக்கு தெரியாது, ஆனா இதுதான் உண்மை. உலகத்தில் இருக்கிற நிறைய தவறான நம்பிக்கைகள் இன்று நம்முடைய மனதில் பதிந்திருக்கிறது. சின்ன வயசுல இருந்தே நிறைய பதிந்திருக்கிறது. காலைல ஸ்கூலுக்கு அனுப்பும்போது சொல்லுங்க, வீட்டில் வருவான் வாசல்ல, திடீர்னு பார்த்தா எழுத்தால ஒரு பூனை வந்துட்டுனா உடனே கைப்பிடிச்சு இழுத்துருவாங்க. நடந்த சம்பவத்தை சொல்றேன். சின்ன வயசுல நமக்கு இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக் கொடுக்கல, எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம இதை பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். ஸ்தோத்திரம். சின்ன வயசுல அடுத்தால ஆப்போசிட்ல ஒரு விட வந்துட்டாங்கன்னா உடனே போக மாட்டாங்க, உடனே ஊருக்கு புறப்பட்டாங்க, வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துருவாங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் போவாங்க, பஸ் போயிடும்.
இதெல்லாம் சின்ன வயசுல நமக்கு தப்பான நம்பிக்கையில் நினைச்சுக்கிட்டு கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஒத்த காலில் நிக்காத அப்படிம்பாங்க. ஒத்த காலில் நின்னா அது சாபம். சின்ன வயசுல கற்றுக் கொடுப்பான். தலையை விரிச்சு போடாத. இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாம் தலையை விரிச்சு தான் போடுது. அந்த பிள்ளைகள் தான் நிறைய சம்பாத்தியம் பண்ணுது. தலையை விரிச்சு போடாத, தருத்திரம் வரும் அப்படிங்குவாங்க. தலையை விரிச்சு போடாத, தருத்திரம் வந்துடும். அம்மா திட்டுவா, கொட்டுவா. தலையை கெட்டு, தலையை விரிச்சு போடாத, வீட்டுக்குள்ள தருத்திரம் வரும். தருத்திரம் தருத்திரம்பா. இப்போ தலையை விரிச்சு போட்ட பிள்ளைகள் தான் 10 லட்சம் 20 லட்சம் சம்பாத்தியம் பண்ணுது. ஒண்ணுமே புரியல. அப்போ நம்ம எதை சரியாக கற்றுக் கொடுக்கல. ஆசீர்வாதம் எப்படி வரும் கற்றுக் கொடுக்கவில்லை. ஆசீர்வாதத்தின் வழிகள் சரியாக கற்றுக் கொடுக்கப்படல. நிறைய தப்பான நம்பிக்கை. உடனே வீட்டில் சும்மா அந்த சின்ன பிள்ளைகள் கதவுல என்ன செய்யனா, அந்த கொண்டி அடிதண்ட அதை அடிச்சுட்டு இருக்க, கொண்டி அடிக்காத. ஆமா, இன்னொரு சண்டை வருமா, அம்மா சொல்லிட்டாங்க. அவன் அடிக்கிறது நல்லது. அப்பதான் கொண்டி ஸ்ட்ராங்கா இருக்கா ஸ்ட்ராங்கா இல்லையா, திருட கலட்ட முடியுமா கலட்ட முடியாதுன்னு கண்டுபிடிக்கலாம். சின்ன பிள்ளைகளை அடிச்சதுன்னா விட்டுருங்க. அதை அடிக்கும் போதே உடஞ்சிட்டுனா, அப்போ ஒருத்தன் இழுத்தா உடனே உடஞ்சிரும்ல, பெரிய ஆள் இழுத்தா. அதனால அவன் டெஸ்ட் பண்றான். சின்ன வயசுல அவன் என்ன செய்யறான், அவன் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா என்ன சொல்லி கொடுப்பாங்க சின்ன வயசுல, நீ கொண்டிய அடிக்காத, வீட்டுல சண்டை வந்துடும். நிறைய காரியங்களை நமக்கு சின்ன வயசுல ஒன்றும் புரியாது. எல்லாம் உண்மை 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 நம்பி இதுதான் தெய்வம்னு சொல்லணும், அதான் உண்மை, இப்படி செய்யணும், அதான் உண்மை, இப்படி செய்யணும், அப்படி நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே வருவார்கள். ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு நமக்கு சில காரியங்கள் உலக பிரகாரமாக புரிகிறது. ஆனால் நாம் புரிந்து கொண்டது வேதத்துல தான். அல்லேலூயா. வேத வசனத்தை வாசித்த பிறகுதான் நான் புரிந்து கொண்டேன். இதுவரைக்கும் எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட நம்பிக்கை எல்லாம் வீணான நம்பிக்கை, தப்பான நம்பிக்கைகள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்த நாள் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன். அப்போ அவங்க டாய்லெட்டை ஒரு பக்கத்துல மாற்றி, ஒரு வசதிக்காக மாற்றி வைக்க, உடனே அவங்க சொல்றாங்க, நாங்கெல்லாம் பாஸ்டர், நாங்கெல்லாம் இப்படி இந்த திசையில வைக்க மாட்டோம். அப்போ அது ஒரு நம்பிக்கை. கிச்சன் எங்க இருக்கணும், டாய்லெட், அதெல்லாம் ஒரு பழைய காரியங்கள் வருகிறது. சில காரியங்கள் சில இயற்கை அமைப்புக்கு ஏற்றவாறு ஒரு வச்சிருப்பாங்க. இயற்கைக்காக சில காரியங்கள் வைப்பாங்க, இயற்கை அமைப்புக்காக. சிலது இயற்கைன்னு ஒண்ணு இருக்குது. ஆனா சிலவைகள் தப்பான நம்பிக்கைகள், சிலவைகள் இயற்கைக்காக, ஆண்டவருடைய காரியங்களுக்காக அல்ல. இப்ப நல்லா கவனிங்க. முதலாவதாக நம்ம மாற்றம் எப்படி மாற்றம்னா, சுவிசேஷத்தை விசுவாசிக்க தப்பான நம்பிக்கையிலிருந்து மாறித்தான் இயேசுனுடைய வார்த்தையை நம்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது பாருங்கள், ஏசாயா 1 அதிகாரம் 15 முதல் 20, அதுல சொல்லும்போது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை. இரண்டாவதாக மனமாற்றம், கீழ்ப்படுகிறதற்காக மனம் மாறணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்காக மனம் மாற வேண்டும். நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அந்த ஏசாயா 1:15 முதல் 20 வசனங்கள் வரைக்கும் நான் உங்களுக்கு அதை வாசித்து காண்பிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டிலே அதை சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியா ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரிங்கள். உங்கள் கிரியைகள் பொல்லாப்பை என் கண்கள் மறைவுக்கு அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்யப்படுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளை நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரிங்கள். வழக்காடும் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவர் என்று இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை. அப்ப நல்ல கவனிங்க. அப்ப மனம் திரும்பி செவி கொடுக்கிறது என்பது தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படின மாற்றம். எதுக்கு மாறணும்னா, இனி நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். முன்னால கீழ்ப்படியல, நான் மனம் போன போக்கல போனேன், என் இஷ்டப்படி போனேன். இப்ப சபைக்கு வந்துட்டேன், நான் தேவனுடைய பிள்ளை, இனி நான் கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. இனி நான் கீழ்ப்படிவேன். அதுதான் மாற்றம். மாற்றம் எதை நோக்கி? தேவனுக்கு கீழ்ப்படிவதை நோக்கி நம்ம மாற்றம். மனம் திரும்பணும். சும்மாவா சபைக்கு வந்துட்டோம், ஒரு வார்த்தையும் கீழ்ப்படியலன்னா மாற்றம் இல்லை. அது நம்ம மனம் திரும்ப. நம்ம என்ன சொல்றோம்னா, பொதுவா நம்ம மனம் திரும்ப சொல்லும்போது நமக்கு சில உலகத்துல முக்கியமாய் தோன்றுகிற சில தப்ப நம்ம விட்டுருவோம். அது சரிதான். சிலர் நான்
ரொம்ப ஒரு மொடா குடிகாரனா இருந்தேன், அதை விட்டுட்டேன். ஓகே, அது உண்மைதான், பொய்யல்ல. ஆனால் அந்த ஒரு குடிப்பழக்கத்தை விட்டு விட்டு நம்ம விட்டுவது மட்டும் மனம் திரும்புதல் அல்ல, தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதான் மனம் திரும்புதல். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவுதான் என்னது? ஆமென். அடுத்த வசனம் 20. மாட்டம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள், கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு. பழைய ஏற்பாடுல பட்டயத்தை வச்சுட்டு பாரு, ஆனா புதிய ஏற்பாடுல சிலுவையை காட்டுறாரு. உன் மேல வர வேண்டிய பட்டயம் என் மேல வந்திருக்கு. அல்லேலூயா. உன் மேல வர வேண்டிய பட்டயம் தப்பி என் மேல வந்திருக்கு. கடந்த நாள்ல நம்ம இந்த ரோட்ல சர்ச்சை எதிர ஒரு தெரிந்த சகோதரர் தான், ஒரு இஸ்லாமிய சகோதரன். 2 பேர் காரை விட்டு இறங்கி ஒரு நிலம் பார்க்க அப்படி போகும் பொழுது வேகமா வந்த ஒரு வண்டி ஒரு ஆளை, எனக்கு ஆச்சரியம், ஒரு ஆளை தூக்கி ஸ்பாட்ல விட்டு இடத்திலே மரணம். ஒரு ஆள் பிழைத்துக் கொண்டார், ஒரு ஆள் மரணம் அடைந்தார். இந்த மனுஷன் எப்படி நினைச்சிருப்பான்? இந்த உயிர் பிழைத்த மனிதன் அவன் சாகிற வரைக்கும் அதை மறக்க முடியாது. 2 பேரும் நடந்து போறாங்க, வர்ற வாகனம் ஒரு ஆளை தூக்கிட்டு ஒரு ஆள் பிழைச்சுக்கிட்டாரு. பக்கத்தில் இருக்கிற நபர் பட்டயத்துக்கு இரையாகிறார். இயேசு அந்த பட்டயத்தை நம்மளை ஏற்றுக்கொண்டார். காலம் முழுதும் நம்ம இயேசுவை நினைக்கிறதுக்கு தான். பட்டயத்துக்கு இரையாகாமல் தேவன் நம்மை தப்புவித்திருக்கிறார். அந்த பட்டயம் இயேசு மேல வந்திருக்கிறது. அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல சொல்றாரு, பட்டயத்துக்கு இரையாவீர்கள். அப்ப பழைய ஏற்பாடுல பட்டயத்துக்கு இரை ஆனார்கள். ஆண்டவர் இதை ஏசாயா தீர்க்கதரிசி எதை மையமா வைத்து சொல்றாரு? பாபிலோன் பட்டயத்தை, அசிரியா ராஜாக்கள் பட்டயத்தை கொண்டு வரான், அசிரியர்கள் பட்டயத்தை கொண்டு வராங்க, அடுத்தல பாபிலோன் பட்டயத்தை கொண்டு வரான். உன் தேசத்துக்கு விரோதமா பட்டயம் கொண்டு வந்துகிட்டே இருக்கான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஈரான் பட்டயத்தை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறான், நீ மனம் திரும்புன்னு இஸ்ரவேல் சொல்றாரு. மனம் திரும்ப மாட்டேங்க, அவனு எதிர்த்து அடிச்சுட்டு தான் இருக்கான். என்ன நடக்க போதோ தெரியல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவர்கள் எல்லாம் இஸ்ரவேலுக்கு ஆதரவாக பேசுகிறீர்கள். ஒரு சத்தியம் இருக்கிறது, இஸ்ரேல் எருசலேம் சேனைகளால் சூழப்படும், அப்பொழுது முடிவு வரும். எல்லா நாடும் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக நிற்க போது, இன்க்ளூடிங் அமெரிக்கா. ஆதரவு கொடுத்த எல்லா நாடுகளும் எதிராக நின்று எல்லாரும் அந்த நாட்டை அழிக்க நினைக்கும் பொழுதுதான் மேசியாவே. அப்பந்தான் அவங்க எல்லாரும் தாங்கள் குத்தினவரை காண்பார்கள் நினைப்பாங்க. அப்பந்தான் அவங்க யோசிப்பாங்க, மேசியா, எங்களை விடுதலையாக்குற மேசியா எங்கே? இயேசுவை இன்றைக்கு நல்லா கவனிங்க, நம்ம இந்தியாவில் சுவிசேஷம் அறிவிக்க தடைன்னு சொல்கிறோம். இஸ்ரேல் நாட்டில், இயேசு பிறந்த நாட்டிலேயே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்றால் இஸ்ரேல் நாட்டு அரசாங்கிட்ட அனுமதி பெறணும். இயேசு பிறந்த ஊர்லேயே சுவிசேஷம் அறிவிக்க அனுமதி பெறணும். அவன் இன்னும் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் போய் அவங்கள ஆதரித்து பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு ஆதரவாக. அதுக்கு ஒரு வசனத்தை காட்டுவாங்க, எருசலேமே உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. நம்ம ரட்சிக்கப்பட்டது இயேசுவால. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். அப்போ பட்டயம் என்பது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லுகிறார், உன் மேல் வர வேண்டிய பட்டயம், பனிஷ்மெண்ட் நான் ஏற்றுக்கொண்டேன். நீ என்ன செய்ய? என் வார்த்தைக்கு கீழ்ப்படிய நீ மனம் திரும்பு. ஆமென். மூன்றாவது பாருங்க, 2 நாளாகமம் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். அப்போ தேவனோடு உள்ள உறவு பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். வழியை விட்டு, அதுதான் அந்த மீன் பிடிச்சல ஆகாதவைகளை எடுத்து எறிகிறது சொல்றேன். வழிகளை விட்டு திரும்பு, பொல்லாத வழியை விட்டு திரும்பு. கடினமான காரியம். அதாவது என்னன்னா, நம்ம ஒரு பழக்கத்தை கை கொண்ட பிறகு அதை விடுவது கடினமான ஒரு காரியம். ஒரு பழக்கத்தை கற்றுக்கொண்டால் அதை விடுவது கடினமான காரியம். ஸ்தோத்திரம். தப்பா அது முடியவே முடியாது, ஆட்டோமேட்டிக்கா போகும் ஒரு பழக்கம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு வாகனத்துல, அதாவது இந்த பைக் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்களுக்கு நல்லா தெரியும். ரெகுலரா வேலைக்கு போற இடத்துல இருந்து வீட்டுக்கு ஒரு ரூட்ல பல வருஷமா போயிட்டே இருந்து நீங்க போகும் பொழுது, திரும்ப என்னைக்கு ஒரு நாள் போகும் பொழுது எதையோ சிந்திச்சுட்டு போனாலும் ஆட்டோமேட்டிக்கா பைக் அங்க திரும்பும், கை திருப்பிடும். பழக்கம். அது என்னது? பழக்கம். பிரைஸ் தி லார்ட். நான் ஆரம்பத்தில் இந்த ரோட்டுக்கு வந்த பிறகு ஒரு நாள் அப்படியே கார்ல பழைய சர்ச்சிலிருந்து வரும்போது
ஆட்டோமேட்டிக்கா என் கை, நான் எதை சிந்திச்சுட்டு வரேன், அந்த வாஞ்சிச்சாலையில இருந்து என் கை லெஃப்ட் திரும்புது. அப்பதான் பாஸ்டர் பக்கத்துல இருந்து, எங்க திருப்புறீங்க? வீடு அங்க இருக்கு. வீடு எங்க பழைய வீட்டுக்கு வண்டி திரும்புது. பழைய வீட்டுல ரொம்ப வருஷமா ஒரு வீட்டுல இருந்ததுல நம்ம பழக்கம் அதே இடத்துக்கு நினைச்சிடும். அதே நம்ம ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள அது பதிந்து விட்டது. ஒரு பழக்கத்தை கற்றுக்கொண்டால் அதுல இருந்து நம்ம மனதை திருப்புவது ரொம்ப கடினம் தான். ஆனால் கர்த்தருடைய கிருபை அதுல இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட தான் கெஞ்சணும், ஆண்டவரே இந்த பழக்கத்தை என்னால விட முடியல. கண்ணீர் விட்டு இந்த உபவாச ஜெப நாட்கள் அதுதான். உபவாச ஜெபத்துல தான் கண்ணீர் விட்டு உபவாசித்து, நீங்கள் உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு என்னிடத்துல திரும்புங்க. யோவேல் தீர்க்கதரிசியில வசனம் ஞாபகத்தில் 1 அதிகாரத்துல எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்துட்டாங்க, அழுகுறாங்க, ஆசீர்வாதத்தை இழந்திருக்க. 2 அதிகாரத்தில் சொல்றாரு, நீங்க அழுகையோடு புலம்பலோடு உபவாசத்தோடு கர்த்தரிடத்துல திரும்புங்க, அப்பொழுது கர்த்தர் அந்த வாக்குத்தத்த வசனம் யோவேல் 2 அதிகாரத்துல இந்த வசனத்தை நான் நினைக்கல, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுவதற்காக இந்த வசனத்தை கொடுக்கிறார். யோவேல் 2 அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லும்போது, உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்போடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று அந்த யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2 அதிகாரம் 12 சொல்கிறார். ஆனா அந்த யோவேல் 2 அதிகாரம் கடைசியில அதுல சொல்றாரு பாருங்க, அந்த வாக்கு தத்தத்தை நம்ம அதை அங்க வாசிக்கிறோம். என்ன சொல்றார்? 26வது வசனம், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நமக்கு எல்லாருக்கும் இந்த 26 தீர்க்க தரிசனமா சொல்லிடுவாங்க, இந்த 12 சொல்ல மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. ஊழியக்காரன் 12 சொல்ல மாட்டான், 24 சொல்லிடுவான். அடுத்த 12க்கு தாவீர் தான். 1 அதிகாரத்தை சுட்டி காட்டி தான் 2 அதிகாரத்தை பேசணும். ஆனா 2 அதிகாரத்துல டைரக்டா போயிடும், 1 அதிகாரத்தை விட்டுதான். 1 அதிகாரத்துல என்ன இருக்குது? எல்லாவற்றையும் இழந்தார்கள். காணிக்க கொடுக்க கூட பைசா இல்லை, சர்ச்சுக்கு ஆட்டோக்கு வர பைசா இல்லை, பணம் இல்லை, காணிக்க போட பணம் இல்லை. ஒரு நாள் ஒரு பிரதர், ஏன் சர்ச்சுக்கு வரல? அவர் அப்படியே மாறினார். ஒண்ணுமே பயில சொல்ல, பாஸ்டர் என்ன காரணம் சொல்லுங்க? காணிக்க போட கூட பணம் இல்லை, பஸ்ஸுக்கு கூட பணம் இல்லை. மனசு எனக்கு ரொம்ப வேதனைப்பட்டது. உடனே எல்லாரும் சொல்லுவீங்க, பாஸ்டர் அவருக்கு வாரந்தோறும் ஒரு 500 ரூபா கொடுங்க, அவர் பஸ்ஸில் வரட்டும். நம்ம அப்படிதான் ஒரு வழியை கண்டுபிடிப்போம். ஆனால் இந்த வசனம் வழியை சொல்லுவோமா? சொல்லுங்க. கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறது நல்லது, கொடுக்கணும். மீனையும் கொடுக்கணும், மீன் பிடிக்க கற்றும் கொடுக்கணும், ஆசீர்வாதங்களையும் கொடுக்கணும். ஆசீர்வாதத்தின் வழியை நான் இன்னைக்கு உங்களுக்கு இதை கொடுக்குறேன்னா, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி ஆசீர்வதிச்சார்? இந்த வழிகளை சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும். காலம் முழுவதும் அவங்க தரித்திரத்தில் இருக்க தேவன் விரும்பவில்லை. வாங்கிட்டே இருக்கக்கூடாது. சோதரம் சிலர சபையில் சொல்லிடுறோம், வருஷந்தோறும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டே இருக்கிறோம், இந்த வருஷம் உங்களுக்கு ஸ்டாப்பு. என்ன காரணம்? நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். ஆசீர்வாதத்தின் வழியை அவர்களுக்கு என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். அப்போ 12வது வசனத்தை விட்டுட்டு 26 வசனத்துக்கு போனாதான் மக்கள் பரவசப்பட்டு உடனே கை தட்டுவாங்க. இப்ப 12வது வசனத்துக்கு யாராவது கை தட்டிங்களா? கை தட்டல. 26வது வசனம் சொன்ன உடனே சொல்லுங்க. 12வது வசனத்துக்கு கை தட்ட மாட்டீங்க. கை தட்டிங்கன்னா அணையில இருந்து வரணும்ல. 12வது வசனத்துக்கு கை தூக்கிங்களா? 12வது வசனத்துக்கு என்னது? உபவாசத்தோடும் அழுகையோடும். அவனிங்க உபவாசத்தோடு அழுகையோடு நம்ம ஜெபம் பண்ணி திரும்பணும். நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் விழாத இருக்க எச்சரிக்கையா இருக்க கடவன். இல்லைன்னா சரியா தான் இருக்கேன்னு நினைக்காதீங்க. 26 என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அடுத்த ஆண்டு சொல்றேன், மனம் திரும்பலுக்கு கனியை கொடுங்க. மாற்றம் கனி கொடுக்கணும். கனி கொடுக்க தான் மாற்றம். கடைசியா ஒண்ணு சொல்லி நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் திருப்பினார். அவன் மனம் திரும்பினான். அவன் கேட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு. ஆண்டவர் 2 காரியம் சொன்னார். நீ எனக்கு சாட்சியா இருக்கணும்பா, சாட்சி சொல்லணும். நீ நற்செய்தியை சாட்சியோடு நீ சொல்லணும். அல்லேலூயா. அவனுக்குள் ஒரு மாற்றம் வந்தது. இந்த மாற்றம் எதற்காக? மாற்றம் எதை நோக்கி? சாட்சியாய் வாழ வேண்டும். இதுவரைக்கும் நான் கடவுளுக்கு விரோதமாய் வாழ்ந்தேன், கடவுளுடைய வழியை விட்டு விலகினேன். இப்ப நான் இயேசுக்கு சாட்சியாய் வாழ்வேன். இயேசுவின் பாவத்தை மன்னித்தார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்.
நான் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்வேன். இயேசுவின் சாட்சி உலகம் அறிவிக்கப்படணும் என்று சொன்னார். 3 கூட்டத்துக்கு நற்செய்தி சொல்ல சொன்னார். உன் ஜனம், பிரஜாதிகள், ராஜாக்கள். 3 கூட்டம். 3 கூட்டத்துக்கு. நீங்க இதெல்லாம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அந்த வேத பகுதிகள் எல்லாம் இருக்கு. நான் சொல்றதெல்லாம் 9ஆம் அதிகாரத்தில் 3 கூட்டம் சொன்னார். உன் இனத்துக்கு, உன் குடும்பத்துக்கு நீ சாட்சியா இருக்கணும், நற்செய்தி சொல்லணும். பிரஜாதிகளுக்கு நீ நற்செய்தி சொல்லணும். ராஜாக்களுக்கு நற்செய்தி நீ சொல்லணும். நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். 3 கூட்டம். இதான் மாற்றம். நல்ல கவனிங்க. தேவனோடு உள்ள உறவு மாற்றம். இந்த தேவனோடு உள்ள உறவு மாற்றத்துல நான் சொன்ன இந்த காரியங்கள் நீங்கள் சரியாக செய்தீர்களானால் மட்டுமே தேவனோடு உங்களுக்கு சரியான உறவு இருக்கிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. தேவனோடு உள்ள உறவு சாட்சியா இருக்கணும். நம்ம குடும்பங்கள், சுற்றுவட்டார மக்கள் சாட்சி அவங்களுக்கு அறிவிக்கணும், நற்செய்தி சொல்லணும். நற்செய்தி சொல்லத்தான் நம்ம இப்ப வர நாட்கள், இந்த நவம்பர் மாசம், இந்த வர்ற வாரத்துல இருந்து எல்லா வெள்ளி சனி ஞாயிறு கூட்டங்களுமே நற்செய்தி கூட்டங்களாகவே இருக்கும். நற்செய்தி அறிவிக்கப்படுகிற கூட்டங்களா இருக்கும். அது விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் ஒரு நற்செய்தி அறிவிக்கிற கூட்டமா 3 வாரங்கள் இருக்கும். குடும்பத்தார், நண்பர்கள், நற்செய்தி கூட்டங்களுக்கு நீங்க அழைக்கணும். நம்ம அவங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கணும். இயேசு பற்றி நம்ம சொல்லணும். இது தவிர டிசம்பர் மாதத்திலும் பல இடங்கள்ல, நவம்பர் கடைசியில இருந்து டிசம்பர் அந்த 24, 25ஆம் தேதி வரைக்கும் பல இடங்கள்ல சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? அறிவிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மக வந்திருந்த மக சொல்லும்போது, நீங்க 25ஆம் தேதி சாயந்தரம் நீங்க மீட்டிங் வச்சு இந்த புதிய ஆட்கள் எல்லாம் வரவழைத்து அந்த அன்னைக்கு ஈவினிங் காலைல சர்வீஸோட மட்டும் விட்டுறாதீங்க. ஈவினிங் ஒரு கூட்டம் வச்சு சுவிசேஷம் அறிவிக்கணும் மக்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நற்செய்தி அறிவிக்கணும். நம்முடைய நேரமெல்லாம் நற்செய்தி அறிவிக்க, சுவிசேஷத்தை அறிவிக்க சபை பிரயாசப்படும். இதுக்காக தான் நம்ம பிரயாசப்படுறோம். ஏராளமான பணத்தை செலவழிக்கிறோம். நீங்க கொடுக்குறீங்க, நீங்க அதிகமா கொடுக்குறீங்க, உற்சாகமாய் கொடுக்குறீங்க, இன்னும் கொடுக்க போறீங்க. இது அதிகமாக நம்ம நற்செய்தி அறிவிக்க வெளியே நம்ம சபைக்குள்ள செலவழிக்கிறோம். சபைக்குள்ள நம்ம நிறைய செலவழிச்சிருக்கிறோம், செலவழித்து கொண்டே தான் இருக்கிறோம். எனக்குள்ள என்னன்னா, நம்ம சபைக்கு செலவழிக்கிறத விட சபைக்கு வெளியே சுவிசேஷம் அறிவிக்க அதை விட 2 மடங்கு நம்ம செலவழிக்கணும். ஆமென். அப்பொழுது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவங்களுக்காக செலவழிக்கிறோம். நம்ம அர்ப்பணிப்போம். கண்களை